அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருக்குறள் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் அறத்துப்பாலை 4வது அதிகாரமான அரண் வலியுறுத்தலின் 3வது பாடல், ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லான் செயல். இதுல ஒல்லும் அப்படின்னா முடியும், இயலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளால முடிந்தவரை, இயன்றவரை, எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ ஒல்லும் வகையான், அந்த வாய்ப்பு கிடைக்கிற அந்த டைம் எல்லாமே அறவினை ஓவாதே. அறம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அறம்னா அந்த அறத்தை செய்யறதுக்கு இடைவிடாமல் தொடர்ந்து செய்யணும். நம்ம எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த அறத்தை நம்ம செய்யணும். இந்த அறம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம நேர்மையான மனம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பிறருக்கு நன்மை செய்வதும் கூட அறம்தான். நம்ம பார்த்தோம் இல்லையா? அடுத்தவங்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கும் துன்பத்தை துடைத்து நல்வாழ்வழிக்கிறது, இதெல்லாமே அறத்தோட செயல்தான். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒல்லும் வகையான எப்பெல்லாம் முடியுமோ இயன்ற வரை அப்பெல்லாம் நாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இந்த அறமானது ஒருத்தருக்கு பசியில் வரவங்களுக்கு ஒரு உணவு கொடுக்கறதாகட்டும், ஒருத்தங்க வயதானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ரோடை கிராஸ் பண்ணி விடுறதாகட்டும், இல்லை யாராவது ஒருத்தங்க கஷ்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்து உதவுறோம் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய உதவியாகட்டும், மற்றவர்களுடைய துயர் துடைக்கக்கூடிய, அவர்களுக்கு உதவி தேவைப்படும் நேரத்தில் அந்த உதவியை செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படி வச்சுக்கலாம். இப்போ எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் இந்த அறத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு, இது உதவி மட்டும் இல்லை, மற்ற எல்லா விஷயங்களையும் இந்த அறத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் எங்கேயாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை விடாமல் என்ன பண்ணணும்னா நாம் இந்த அறத்தை அங்கே ஃபாலோ பண்ணணும், அங்கே செய்யணும் என்றளவு அப்படிங்கிறத சொல்கிறார். அதாவது ஒல்லும் வகையான், முடிந்த அளவு, இயன்ற அளவு, அறவினை ஓவாதே, இடைவிடாமல், இந்த அறத்தை இடைவிடாமல், செல்லும் வாயெல்லாம் செயல். வாய்னா செல்ற வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், செல்ற இடத்துல எல்லாம், செல்லும் வழியெல்லாம் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் நீ இந்த அறத்தை செய்யறத நீ மறந்துடாத. ஏன்னா நம்மளுக்கு அறம் அப்படின்னு ஒண்ணு தனியா எங்கேயும் போய் செய்ய போறது இல்லை. நம்ம கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி தான் நம்ம செய்ய முடியும். அப்பதான் நாம நம்மளுடைய மனமானது அமைதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். எல்லாமே இந்த மனதிற்கு இனிமை தரக்கூடிய, நம்முடைய நல்வாழ்விற்கு வழிவகுக்கக்கூடிய செயல்களை தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்ப நாம எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் தான் இந்த அறத்தை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். செய்யணும் கண்டிப்பா. தனியா நம்மளுக்கு அது செய்யறதுக்கு அது ஒரு என்ன சொல்றது, அதுவே ஒரு வாய்ப்பா அமையும் நம்மளுக்கு இல்லையா? நம்ம ஒரு இடத்துல உட்காந்துட்டே இருந்தோம்னா தனியா அதோ ஒரு வாய்ப்பு வராது. நம்ம போற இடத்துல எல்லாம் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணணும், இடைவிடாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எப்பவும் அந்த அறத்தோட இருக்கணுங்கிறத சொல்றாரு. நீ எங்க போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இந்த அறத்தை மட்டும் நீ கைவிட்டுடாத. அதுதான் உனக்கு உன்னுடைய உயிருக்கு நன்மை செய்யக்கூடியது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? நம்ம இதுக்கு முன்னாடி உள்ளதுல பார்த்தோம் இல்லையா? உயிருக்கு நன்மை செய்யக்கூடிய இந்த அறத்தை நம்ம என்ன பண்ணணும், இடைவிடாமல் கடைசி வரைக்கும் எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் அப்படின்னா என்ன பண்ணணும், கடைசி வரைக்கும் அதை நம்ம கெட்டியா பிடிச்சிட்டு கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணணும், செய்யணும், அறத்தை செய்யணும். அதுதான் நம்மளுடைய உயிருக்கு நன்மை அளிக்கக்கூடியது, அதுதான் நம்மளுடைய பேரின்ப வாழ்வுக்கு வழிவகுக்கக்கூடியது அப்படிங்கிறது சொல்றார். அதனாலதான் அரணை அவர் வலியுறுத்துகிறார். அதனாலதான் இந்த அதிகாரத்திற்கு பேரு அரண் வலியுறுத்தல். சரியா? நன்றி.